எவ்வளோதான் சொன்னாலும் சரிங்க, அந்த சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் அந்த டிரைவரோட வலி என்ன வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். என்னமோ டிரைவர் திமிருக்கு பண்ணுறான், அதுக்கு பண்ணுறான், இதுக்கு பண்ணுறான். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் மண்டைக்குள்ள இருக்குன்னு நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்தா தான் புரியும். நான் சொன்னால் கூட டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுறாம்பாங்க. ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே உங்களால் காரில் போயிட்டு நீலாம்பூர் தாண்டறக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நீங்கள் வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். எத்தனை டிராஃபிக் அது யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் காரில் போகிறவங்கெல்லாம் ஒன்றும் வந்து டைம் எடுக்க போகிறது கிடையாது. எல்லாருமே காரில் போகிறீங்க, டூ வீலர் போகிறீங்க, எல்லாம் வீட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா எங்கேயாவது சொந்த வேலையாக போவீங்களே தவிர போய் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு டைம் எடுத்துகிட்டு வரணுங்கன்னா போகிறீங்க. ஏங்க ரூட் பஸ் வந்துங்க டைம் எடுக்கணும், அதை புரிஞ்சுக்குங்க. சும்மா போய் குறுக்க ஓட்டு சும்மா பொழுதுனிக்கு இந்த டிரைவரை குறுக்க ஓடுறது, அடிக்கிறது, பேசுறது, வீடியோ எடுத்து உடனே இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து அரசியலில் காமிச்சிருந்தீங்கன்னா நாடு இன்னைக்கு 10,00,000 கோடி கடனுக்கு போயிருக்காது. யோசிச்சு பாருங்க. இந்த வீரத்தையெல்லாம் எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிங்க. ஏங்க இந்த டிரைவரையே போட்டு பலி எடுக்கிறீங்க? எத்தனை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க வேணும்னு யாராவது ஆரன் அடிப்பாங்களே? நீங்கள் ஓரமாக போனால் ஏன் ஆரன் அடிக்கிறாங்க சொல்லுங்கள்? ஒரு செகண்ட் ஒதுங்கி வழி விட்டு சரி போய் தொலைட்டு அப்படின்னு சொல்லி கூட விட்டுட்டு போங்க. அப்படி விட்டுட்டு போக வேண்டியதானே? நீங்கள் திமிருக்குன்னே வண்டி ஓட்டுறீங்க, எல்லாரும் டூ வீலரில் ஓட்டுறீங்க. இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாதி பேர் நடு ரோட்லேயே தான் போகிறாங்க. வேணுன்னே ஆரன் அடித்தா கூட ஒதுங்கிறது கிடையாது. அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? உங்கள் சேஃப்டிக்கு தான் ஆரன் அடிக்கிற, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க.